ஹாய் ட்வெல் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன், ஃப்ரீடம் அட் மிட் நைட். அது வந்து உங்களுக்கு G5 சீரீஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரிவ்யூ தான் சொல்ல வந்திருக்கேன். ஃப்ரீடம் அட் மிட் நைட் இது எந்த மாதிரி படம்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாட்ட. அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்க. யார் யாருன்னா, நம்ம மகாத்மா காந்தி ஐயா, ஜவஹர்லால் நேரு ஐயா, அப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஐயா, அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா, இத்தனை பேரும் இருக்காங்கல்ல. இவங்களுக்குள்ள கூடி முடிவெடுக்கிறது என்ன? அப்புறம் பாத்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு இருக்காங்களா, யாருங்க, நம்மளோட இந்தியாவோட கடைசி வைசிராயா வந்தார் பாத்தீங்களா, மவுண்ட் பேட்டன் பிரபு. இவங்க எல்லாம் வந்து ஒரு பேசி முடிவு எடுக்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு வந்து பிரிவினை தேவையா தேவையில்லையான்னு. பிரிவினைக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, முகமது அலி ஜின்னா. அவருதான் வந்து பாகிஸ்தான் எனக்கு தனி நாடு வேணும், தனி மக்கள் வேணும், அந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. முகமது அலி ஜின்னா கூட வந்து லியாக்கத் அலிகான் இருப்பாரு. இவங்களோட இயக்கெல்லாம் வந்து அதான் முஸ்லீம் லீக். அவங்க வந்து எங்களுக்கு பாகிஸ்தான் தனி நாடு வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதே வேளையில நம்ம ஜவஹர்லால் நேரு ஐயா இருக்காரு பாத்தீங்களா, அவரு வந்து எனக்கு வந்து இந்திய நாட்டை பிரிக்கவே கூடாது, எல்லா மக்களும் சமம், எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு வந்து பாத்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஐயா வந்து நம்மளோட எல்லா எல்லா பகுதிகளையும் ஒருங்கிணைச்சவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, கொடுத்துடலாம், முஸ்லீமுக்குன்னா உங்களுக்கு தனி நாடு கொடுத்துடலாம், நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு நேருவை கன்வின்ஸ் பண்ண பாப்பாரு. நேரு கேட்கவே மாட்டாரு கடைசி வரைக்கும். ஒரு கட்டத்துல வந்து முகமது அலி ஜின்னா இதையெல்லாம் பயன்படுத்திட்டு பெங்கால்ல வந்து பிரிவினை உருவாக்குறது, அதே போன்று பாத்தீங்கன்னா இங்க பஞ்சாப் சைடு ராவல்பிண்டி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கலவரங்களை உருவாக்குறது, இத்தனையும் பண்றாரு. அதாவது வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து முஸ்லீம் அதிகமா இருக்காங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து கலவரத்தை தூண்டி மக்களோட ஆதரவு இவருக்கு ஆதரவா கூட்டி இந்தியாவை வந்து பிரிக்கணும், இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கணுங்கிற கொள்கையை முன்னெடுக்கிறாரு. அதே வேளையில நேரு ஒரு கட்டத்துல முடிவெடுத்துறாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா காந்தி இதுக்கு வேணான்னு தான் முதல்ல வந்து சொல்றாரு. அப்புறம் பார்த்தா கதை வந்து அதை நோக்கித்தான் நகருது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த நாடு வந்து பிரிஞ்சது, யாரால பிரிஞ்சது, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம்ல ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் லைட்டா ஆட் பண்ணி கொஞ்சம் மக்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்திருக்குது. எந்த இடத்துலயும் பிழை இல்லை. போட்ட ஆர்ட் டைரக்டர்ல இருந்து, ஒரு கேஸ்டிங்ல இருந்து, மேக்கப்ல இருந்து எல்லாமே ஓகே. படத்துக்கு எந்தெந்த இடத்துல எது தேவையோ பார்த்தா பக்காவா நம்ம 1947 தான், அதாவது வந்து நம்ம அந்த காலத்துல தான் இருக்கோம், ஒரு பீரியடிக் காலத்துலதான் இருக்கோம், அந்த மாதிரிதான் கொண்டு போயிருக்காங்க. படத்தை இந்த சீரீஸ் உண்மையாலும் பாராட்டி ஆகணும். இது வந்து ஒரு சோசியோ பொலிட்டிக்கல் டிராமாவா வந்திருக்குது. இது ஒரு சிறந்த வெப் சீரிஸ்.